Girius, இது நம்ம ஃபேமிலி. வலையோரம் பகுதியில் சாணக்கியா இணைய ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய திரு சரத்குமார் குறித்த பதிவு நேற்று முழுவதும் சரத்குமார் டைம்லைனில் இருக்கிறார். சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படக்கூடிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். என்னன்னா, பாஜகவுடன் இணைந்தது சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, மக்கள் பணிக்கான தொடக்கம். முன்னாள் முதல்வர் காமராஜரை போல பிரதமர் மோடி ஆட்சி செய்து வருகிறார். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் தான் இந்த முடிவு. தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர்கள் உழைக்கணும் அப்படின்னு பாஜகவோடு இணைந்த பிறகு சரத்குமார் கொடுத்த பேட்டியை அவங்க காடா போட்டிருக்காங்க. அதுக்கு காருணியன் அப்படிங்கிறவர் ஒரு பிரபல தொலைக்காட்சியுடைய காடை போட்டிருக்காரு. அதாவது ஆரம்பம் 2007, சுபம் 2024 அப்படின்னு போட்டு அந்த கார்டு போட்டிருக்காங்க. அதை அவர் போட்டிருக்காரு கமெண்ட்ஸ்ல. ஜானி பாய் அப்படிங்கிறவர் பிரபல தென்னிந்திய நடிகர் நாட்டாமை சரத்குமார் அவர்களின் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்தது பற்றி அண்ணாமலையாருடைய உரை, அதாவது ரொம்ப தீப்பறக்க அண்ணாமலை பேசியிருக்காருங்கிற மாதிரி குறியீடு போட்டிருக்காரு. 3 வருடங்களுக்கு முன்பு தமிழக பாஜக இருந்த நிலைமை என்ன, இப்போது அண்ணாமலையார் தலைமையில் இருக்கின்ற நிலைமை என்ன என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகளே சாட்சி. தமிழகத்தின் வருங்காலம் அண்ணாமலையார் என்பது நிறைய பேருக்கு புரிந்துவிட்டது அப்படின்னு இந்த ஜானி பாய்ங்கிறவர் போட்டிருக்கிறாரு. அப்புறம் நாளைய இந்தியாவின் எதிர்காலம் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ஒரு முகநூல் இருக்கு. அதுல இன்று சரத்குமார், நாளை ஓபிஎஸ் டிடிவியா, பாஜகவோடு இணைப்பா, கசியும் தகவல்கள் அப்படின்னு அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. கண்ணன் அப்படிங்கிறவர் நான் முதல்வராக வேண்டும் என என் மாமியார் விரும்புகிறார்கள், சரத்குமார் கலகல பேச்சு அப்படின்னு ஏற்கனவே மாமியார் என்னை கேட்டாங்க, எப்போது முதல்வர் ஆவீர்கள்னு என்கிட்ட கேட்டாங்கன்னு சரத்குமார் பேசியிருந்தாரு. அந்த கார்டை அவர் போட்டு நான் ரகுடாக தெரிகிற சாக்லேட் பேபி அப்படின்னு அந்த கார்டில் இருக்கு, அதெல்லாம் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. புலிக்குட்டி அப்படிங்கிறவர் உண்மையில இது முடிவல்ல தான், ஆனால் முடிச்சு விடுங்க, பதவிக்கும் பணத்திற்கும் மாறி மாறி கூட்டணி வைக்கும் கட்சிகள் இந்த தேர்தலோடு காணாமல் போய் தக்கன பிழைக்கட்டும், இப்படியான கட்சிகளுக்கு வாக்களிக்கும் மக்கள் கூட சமூக விரோதிகள் தான் அப்படின்னு அவர் கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு. இதுதான் வலையோரம் பகுதியில் பார்க்க. அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.